உண்மையிலேயே மலை மக்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு தனி வீடு தேவை, அவங்களுக்கு 7 பேச்சு காணி தேவைன்ற எல்லாமே மீரியாபத்த மக்கள் 34 பேர் இறந்த பிறகு தான் இந்த அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சு உலகத்துக்கும் தெரிஞ்சு. அதனால தான் ஜனவரி 8ஆம் தேதி இந்த அரசாங்கம் வரும்பொழுதே நாங்கள் போய் கேட்கக்கூடிய இருந்துச்சு. எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதிமேதிக ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் ஏற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு 7 பேச்சு காணியும் தனி வீடு திட்டத்தையும் ஆரம்பிப்பதற்கு தனியான அமைச்சர் கொடுத்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு தெரியல ஏன் இந்த வீடு திட்டம் லேட் ஆச்சு சொல்லி. இந்த வீடு திட்டம் வந்து எந்த அமைச்சுக்கும் கீழே வரல, அதான் உண்மை. கௌரவத்துக்குரிய ஹக்கீம் அவருடைய அமைச்சு கீழே காசு ஒதுக்கப்பட்டுச்சு, என்னுடைய அமைச்சு கீழே இதை பார்வையிட்டுச்சு, ஜி அவர்கள் இதை செஞ்சாரு, ராணுவ அவர்கள் இதை கட்டினாங்க. இந்த மாதிரி பல வாக்கில் சிக்கல்னால வந்து யாருக்கும் தனிமூடு எடுக்க முடியல. அதனால தான் லேட் வந்து கௌரவ அமைச்சர் துனசிகாங்கத்துக்கு தெரியும். இதே மாதிரி ரம்புடையில கயிறு கட்டி தோட்டத்தில் மன்சரி வந்து 6-7 பேர் 10 பேருக்கு மேலே செத்தாங்க. அவரும் என்னோட வந்து அங்கே அடிக்கல் வச்சு 6 மாசத்துக்குள்ள வீடு கட்டி கொடுத்தோம். நம்ம ஏன்னு கேட்டால் ஒரு அமைச்சுக்குள்ள முழு பவர் இருந்துச்சு. இங்கே வந்து பெரிய தெரியும் நாட்டில் எஃப்சிஐடி வந்த பிறகு அரசாங்க அதிகாரிகள் பயப்படுறாங்க வந்து வேலை செய்யறதுக்கு, குறுக்கு ரோட்டில் போட்டு ஏதாவது செய்யறதுக்கு. அதனால தான் இந்த வீடு எது எப்படியோ இன்னைக்கு நம்ம என்ன சந்தோஷப்படணும், இந்த மக்களுக்கு 2 வருஷம் கழிச்சாவது வீடு கிடைச்சதுக்கு. அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் 29ஆம் தேதி கொடுக்கறத விட கௌரவ அமைச்சர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், இது தீபாவளி வருது, நீங்க 22ஆவது கொடுத்தா இந்த வீட்டில் தீபாவளி கொண்டாடுவான்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு அவர் இன்றைக்கு இந்த வீடு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு.